குட் மார்னிங் அமலா. உன் உடம்பு இன்னும் 2 நாள்ல சரியாயிடும். அப்புறம் நீ வீட்டுக்கு போகலாம். உங்க பொண்ணு சரியா சாப்பிடாதனால அவ வயித்துல பொண்ணு வந்து அதனால தான் பாதிப்பேன். அதுக்காக நீங்க கவலைப்பட வேண்டாம். உடனே ஆப்ரேஷன் பண்ணிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது, சீக்கிரம் சரியாயிடும். உங்களுக்கு சரினா பணத்தை கட்டிடுங்க, நாளைக்கே ஆப்ரேஷன் பண்ணிடுவோம். ஆண்டி, வா பூஜா. என்ன ஸ்கூல்ல இருந்து வரியா? ஏதாவது முக்கியமான பாடம் நடந்ததா? அது இருக்கட்டும் ஆண்டி. அமலாவுக்கு என்ன ஆச்சு? 2 நாளா ஸ்கூலுக்கு வரலையே, அதான் அவளை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். கிளாஸ் மிஸ் அமலா ஏன் வரலன்னு போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்புனாங்க ஆண்டி. ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்கோம். அவளுக்கு அப்பண்டிஸ். அதுவும் இல்லாம அவளுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு டாக்டர் 15,000 ரூபாய் கேட்டிருக்காரு. நானே வீட்டு வேலை செஞ்சுதான் என் பிள்ளைய படிக்க வைக்கிறேன். திடீர்னு 15,000 ரூபாய் கேட்டதுனால எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கவலைப்படாதீங்க ஆண்டி, நான் போய் என் அப்பா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசுறேன். என்ன பூஜா, ரொம்ப நேரமா அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டே இருக்க. வா, வந்து இப்படி உட்காரு. அப்பா, என்னோட ஃப்ரெண்டு அமலா ஸ்கூலுக்கு வரலப்பா. அதான் சோகமா இருக்கியா? கேளுங்கப்பா, நானே ஸ்கூலை விட்டு வரும்போது பார்த்துட்டு வரலான்னு இருந்தேன். கிளாஸ் மிஸ்ஸும் ஏன் அமலா ஸ்கூலுக்கு வரலன்னு என்னை போய் பார்த்துட்டு வர சொன்னாங்க. அப்போ அமலா வீட்டுக்கு போனியா? ஏன் ஸ்கூலுக்கு வரலையா? அவளுக்கு உடம்பு சரியில்லையாம்பா, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. ஓ, ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ற அளவுக்கு சீரியஸா? உடம்புக்கு என்னவா? அமலாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனப்போ அவளை செக் பண்ண டாக்டர் அவளுக்கு அப்பண்டிஸ் இருக்குன்னு சொல்லி அட்மிட் பண்ண சொல்லியிருக்காரு. ஆபரேஷன் பண்றதுக்காக 15,000 ரூபாய் தேவைப்படுதாம்பா. அவளுக்காக நாம உதவி செய்யணும்பா. சரிம்மா. பணம் எல்லாம் தர வேண்டாம். அமலாவோட அம்மா 1 வாரமா வேலைக்கே வருதில்ல. அப்புறம் எப்படி அந்த பணத்தை கழிக்க முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அப்படி சொல்லாதம்மா. பிரத்தியாருக்கு கொடுக்கறத நாம தடுக்க கூடாது. இத பத்தி ஆத்திச்சூடியில அவ்வை பாட்டி ஈவது விளக்கேள்னு சொல்லியிருக்காங்க. அதனால மத்தவங்களுக்கு செய்யற உதவிகளை நாம எப்பவும் தடுக்கவே கூடாது. உனக்கு ஒரு சம்பவத்தை சொல்றேன், கேளு. அப்பவாது உனக்கு புரியும். அது ஒரு பள்ளிக்கூடம். ராதா, ராணி வந்துட்டாளா? ஏன் ராணியா இவ்ளோ அக்கறையோட தேடுற? எல்லாம் காரணமா தான். என்ன வாணி, ரொம்ப ஹாப்பியா இருக்க? எல்லா விஷயமா தான். வாணி, என்ன இது? வர வாரம் எனக்கு பிறந்த நாள் வருது இல்லையா? அம்மா எனக்கு பட்டு பாவாடை சட்டை எடுத்து தந்தாங்க. எனக்கு எடுக்கும்போது உனக்கும் எடுத்தாங்க. அதை தான் கொடுத்துட்டு போக வந்தேன். ரொம்ப நல்லா இருக்குடி. நம்ம 2 பேருக்கும் ஒரே மாதிரி ஒரே நேரத்துல எடுத்திருக்காங்க. ஏண்டி வாணி, என்ன இருந்தாலும் இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையாடி? ராதா, எங்க அம்மாவும் ராணியோட அம்மாவும் பள்ளி தோழிகள். அப்ப எங்க அம்மா வீட்ல ரொம்ப கஷ்டம். அந்த சமயத்துல பள்ளிக்கூட பாட புத்தகத்துல இருந்து பள்ளிக்கூட ஃபீஸ் வரைக்கும் ராணியோட அம்மா தான் அவங்களுக்கு வீட்ல இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்களாம். அவங்க மட்டும் அப்போ அந்த மாதிரி உதவி செய்யாம இருந்திருந்தா எங்க அம்மா படிச்சிருக்கவே முடியாது, நல்ல நிலைக்கு வந்திருக்கவே முடியாது. இப்ப ராணி வீட்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு நன்றி கடனா இப்ப எங்க அம்மா ராணிக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. ராதா, ஒருத்தருக்கு உதவி செய்ய நம்மால ஆகாவிட்டாலும் பிறர் உதவி செய்யும் போது அதை தடுக்க கூடாது. அதனால நமக்கு வர வேண்டிய உதவிகள் வராம போயிடும். இனி பிறருக்கு செய்யறத நான் தடுக்கவே மாட்டேன். அதோட என்னால முடிஞ்ச உதவிகளையும் நான் பிறருக்கு செய்வேன். கதையை கேட்டியாமா மருமகளே? இந்த கதையோட கருத்தை ஒட்டிதான் அவ்வை பாட்டி ஆத்திச்சூடியில ஈவது விளக்கேல்னு சொல்லி இருக்காங்க. அதனால மத்தவங்களுக்கு செய்யற உதவிகளை நாம எப்பவும் தடுக்கவே கூடாது. மன்னிச்சிடுங்க மாமா. சரிம்மா, நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவளுக்கு தேவையான உதவி எல்லாம் பண்ணலாம்.
இந்தாம்மா, என்னுடைய சார்பா 3000 ரூபா. இந்த பூஜா என்னோட சார்பா 2000 ரூபாய். அம்மாடி பூஜா, இந்தம்மா என்னுடைய சார்பா என்னுடைய சேமிப்பு பணம் 3000 ரூபாய். அப்பா, தாத்தா, அம்மா எல்லாரும் பணம் தந்துட்டாங்க. நானும் என்னோட சேமிப்பு பணத்தை தரப்போறேன். அமலா, நீ எப்படி இருக்க? எல்லாம் சரியாயிடும், பயப்படாத. இந்தாங்கம்மா, இதுல 15000 ரூபாய் இருக்கு. அமலாவோட ஆபரேஷன் செலவுக்காக. யார் இவங்க? என் பொண்ணோட கிளாஸ்மேட். 2 பேரும் உயிர் தோழிங்க. என் பொண்ணை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு ஆபரேஷனுக்கு வேண்டிய பணத்தையும் கொடுக்க வந்திருக்காங்க. நடந்ததெல்லாம் நான் பார்த்து வந்தேன். இந்த சின்ன வயசுலயே உனக்கு எவ்வளவு உயர்ந்த எண்ணங்கள். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ பூஜா. நீயே ஒரு ஏழை பொண்ணுக்கு உதவ முன்வந்த போது ஒரு டாக்டரான நான் சும்மா இருந்தா அது எனக்கு மட்டும் இல்லை, இந்த டாக்டர் தொழிலுக்கே கேவலம். நான் பர்சனலாக உதவி பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் கமிட்டியில் சொல்லி இந்த பொண்ணுக்கான ட்ரீட்மெண்ட் செலவில் நான் கண்டிப்பாக சலுகை வாங்கி தரேன். நாளைக்கு ஆப்ரேஷன் வந்து உன் ஃப்ரெண்டுக்கு துணையா இருமா.